Hi students, in this video we are going to see the example 6.19. The question: prove that box product of A vector cross B vector, B vector cross C vector, C vector cross A vector equal to the box product of A vector, B vector, C vector the whole square. So நம்ம LHS எடுத்து RHS proof பண்ணிடலாம். So இப்போ left hand side என்ன இருக்குன்னா LHS, that is box product of A vector cross B vector, B vector cross C vector, C vector cross A vector. Okay, இப்போ box product அப்படின்னா நம்ம definition தெரியும். So box product என்னன்னாலே அது scalar triple product. So scalar triple productல நம்ம ஒரு கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு கிராஸ் ஒரு டாட். ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறான்னா, நான் ஒரு கிராஸ் அது எங்கே வேணாலும் போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ அப்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் நெக்ஸ்ட் வெக்டார் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போட்டுடலாம். ஏன்னா இது கிராஸ் ப்ராடக்ட், இதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு டாட் ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகே, ஸோ ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ அதை எப்படி எழுதுவோம், எனி டூ வெக்டார்ஸ் வந்து கிராஸ் ப்ராடக்டில் இருக்கணும், இன்னொரு அதர் வெக்டார் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் போட்டு எழுதுவோம். சரி, இப்போ இதை மட்டும் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம், உள்ள கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா வெக்டார் 4 ப்ராடக்ட். சரிங்களா, வெக்டார் 4 ப்ராடக்ட் இது. என்ன பாருங்கள், 3 கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது, கிராஸ் கிராஸ் கிராஸ். ஸோ இது எல்லாமே அப்போது நமக்கு அதுவும் தெரியும், வெக்டார் 4 ப்ராடக்ட் ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணோம் நமக்கு தெரியும். ஸோ இதில் எக்ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு எனி டூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சொல்லியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அதை ஃபிக்ஸிங்க என்ன பண்ணிடணும், இன்னொரு வெக்டார் இப்போ அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வெக்டரோட நம்ம பேர் பண்ணுறோம். அப்போது ஏபி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, சி. ஸோ 3 வெக்டார்ன்றதுனால பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் நெக்ஸ்ட்டு சி வெக்டார் இன்ட்டு இப்போ ரிமைனிங் என்ன வெக்டார் இருக்குது, பி. ஸோ இன்ட்டு பி வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் பாக்ஸ் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். சரிங்களா, அதாவது வெக்டார் 4 ப்ராடக்ட், வெக்டார் 4 ப்ராடக்ட் அப்படின்னாலே அது பாக்ஸ் ப்ராடக்ட் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ், இப்போ அடுத்தது என்ன பேர் பண்ணணும் அப்படின்னா பி கூட. ஸோ இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த பி வெக்டார் கூட நம்ம பேர் பண்ணுறோம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் நெக்ஸ்ட்டு பி வெக்டார். ஓகே, இன்ட்டு இந்த ரிமைனிங் வெக்டார் வந்து சி வெக்டார். ஓகே, டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் ஏபிபி. ஸோ இதோட வேல்யூ கண்டிப்பாக 0 ஆகிடும் நமக்கு தெரியும். ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எனி டூ வெக்டார்ஸ் ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலாகவோ இல்லை ஐடென்டிக்கல் ஈக்குவலாக இருந்தால் 0 ஆகிடும்னு தெரியும். ஸோ இந்த டேர்ம்ஸ் பிகம் 0. ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுனால இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் இது கூட படிக்கலாம். ஸோ அப்போ டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் பாருங்கள், ஒரு கிராஸு ஒரு டாட் இருக்குது, ஒரு கிராஸு ஒரு டாட் அப்படின்னா இது பாக்ஸ் ப்ராடக்ட், அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை திருப்பி எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். ஸோ இதை எப்படி எழுதலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார். ஓகே, இப்போ இது பாருங்கள், இது சைக்கிளிக் ஆர்டரில் இருக்குது, பிசிஏ இஸ் எ சைக்கிளிக் ஆர்டர். சைக்கிளிக் ஆர்டர் இருந்தால் நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு again A vector B vector C vector. ஓகேங்களா, இது வந்து சைக்கிளிக் ஆர்டர். அப்போ ஆர்டராக எழுதலாம். அப்போ which is equal to இது 2 times இருக்கிறதுனால ஸ்கொயர். ஸோ A vector B vector C vector the whole square. So which is equal to RHS. Hence proved. Next example 6.20. ஸோ இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இந்த ப்ரூஃபில்
எல்ஹெச்எஸில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது, கிராஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு மல்டிபிளில் ஏ வெக்டார் இருக்குது. சரி, ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அது ஒரு கிராஸில் இருக்குது, கிராஸ் ஏசி. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியும், இது வந்து வெக்டார் 4 ப்ராடக்ட். இது ஆர்டராக இருக்குது இல்லையா, பாருங்கள் கிராஸ் 3 கிராஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ 3 கிராஸ் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வெக்டார் 4 ப்ராடக்ட், ஏன்னா 4 வெக்டார்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து என்ன டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும், பட் லெஃப்ட் சைடில் வந்து என்ன டெஃபினேஷன் யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. சரிங்களா, ஸோ இது என்ன ஃபார்முலான்றது தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும். இது மட்டும் தெரியும், நம்ம உள்ளே இருக்கிறது மட்டும் தெரியும். இட்டு ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு, பட் அவுட்டரில் வந்து ஒரு ஏ வெக்டர் மல்டிபிள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டெஃபினேஷன் நமக்கு கிளியராக தெரியும், இது வந்து வெக்டார் 4 ப்ராடக்ட். ஸோ வெக்டார் 4 ப்ராடக்ட், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறதை ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ ப்ரூஃபுக்கு நான் என்ன செய்கிறேன், ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் RHS, right hand side, because we know the formulas for vector 4 product. So A vector cross B vector cross A vector cross C vector. Okay, this is vector 4 product. இப்போ ஃபார்முலா நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் நமக்கு. இதில் ஃபஸ்ட்டு எனி டூ ஃபிக்ஸ் பண்ணிப்போம், ஏபி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த அடுத்த ப்ராக்கெட்டில் கூடிய அந்த லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெக்டார் கூட பேர் பண்ணலாம். ஸோ அப்போ ஏபிசி அது எல்லாத்தையும் பாக்ஸ் ப்ராடக்ட்டில் போடுவோம். அப்போ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இன்ட்டு ரிமைனிங் வெக்டார் எது, ஏ வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் எகெயின் இது என்ன பண்ணுவோம், ஏ கூட பேர் பண்ணிங்கன்னா, ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், நெக்ஸ்ட் ஏ வெக்டார் இன்ட்டு சி வெக்டார். ஓகே, ஸோ இந்த வேல்யூ 0 ஆகிடும், ஏன்னா ஏ 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். ஓகே, இது என்ன நமக்கு தெரியும், திஸ் இஸ் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஒரு டாட் இருக்கணும், ஒரு கிராஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ டாட் கிராஸ் வந்து இன்டர்சேஞ்சபிள், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ அப்போ ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் டாட் வச்சுருக்கேன், அதனால் என்ன பண்ணிடுறேன், ஏ வெக்டார் டாட்ஸ், இன்னொரு கிராஸ் வந்து இது ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுறேன், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ இன்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஏ. ஓகேங்களா, இது வந்து ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு. ஸோ அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டு ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம எழுதுகிறோம், ஒரு டாட் ஒரு காசு யூஸ் பண்ணி எழுதிட்டோம். இன்ட்டு ஏ வெக்டார் இருக்குது. ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்டு. Next, let me do the example problem 6.22. The question here, if a vector, b vector, c vector, 3 vectors values are given, we have to find a vector cross b vector cross c vector and a vector cross b cross c. Okay, next state whether they are equal. So இதை நம்ம செக் பண்ணணும், அது ரெண்டு ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே டிட்டர்மினன்ட் போட்டு ஃபஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப், செகண்ட் ரோவில் ஏவோடைய கோஎஃபிஷியன்ட் இப்போது -2 3 -2 3, நெக்ஸ்ட் பி, ஸோ -1 3. ஓகே, ஸோ இப்போது ஐ கேப் இன்ட்டு திஸ் இஸ் 9 -2 minus j cap into this is -6, minus into minus plus 3 to 6. So next plus k cap into this is minus into minus plus 2 minus 3 3 is 9. Okay, so it is equal to 7. So 7 I cap, this is minus 0 ஆயிடுமா டோட்டலாக. ஸோ அப்போ அதை விட்டுடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 minus 7 k cap கிடைக்கும், 7 k cap. Okay, so next a vector cross b vector cross c vector வேணும். ஸோ இப்போ determinant of I cap, j cap, k cap. a cross p ஓட என்ட்ரிஸ் தான் நம்ம போடணும். that is 7, j இல்லை, ஸோ இப்போ 0 minus 7. next c ஓட என்ட்ரிஸ் that is 2 minus 5 1. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ I cap into 0,
this is minus and minus plus, but மேலே ஒரு minus வரும். So 35. Next minus j cap into 7. This is minus minus plus 2 7s are 14. So next plus k cap into, this is minus 35 minus 0. So which is equal to minus 35 into I cap. This is minus 21 j cap. This is minus 35 into k cap. Okay. So let me take this equation as 1. So next let you find b cross c first, then you have to take the cross product with a. So first நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், bracket உள்ள இருக்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். That is b vector cross c vector, which is equal to determinant of I cap, j cap, k cap, b odd entries, that is 3 minus 1 3. Next entries of c, that is 2 minus 5 1. Next equal to I cap into, this is minus into minus, sorry, minus 1. This is minus minus plus 5 3s are 15. Minus j cap into here 3 3 2s are 6, so minus 6. Next plus k cap into minus 15. This is minus minus plus 2 1 2s are 2. So here 14 I cap. This is minus 3. Outer lower minus irukku, so minus minus plus 3 into j cap. Inge minus 13, so minus 13 into k cap. Okay. So next a vector cross b vector cross c vector. Okay. So adha adutha find panna porom. So which is equal to determinant of I cap, j cap, k cap, first a odd entries. So a odd entry enna appadina minus 2 3 minus 2. B cross C entries 14 3 minus 13, which is equal to, so I cap into 3 into 13 minus 39. So next this is 3 2s are 6, minus into minus plus 6. Next minus j cap into minus and minus plus 26. This is 20 plus 28. So next plus k cap into, this is minus 6. This is 42. So minus 42, which is equal to, so let's put it to 33. So minus 33 into I cap. So minus, so that 54. So minus 54 j cap. This is 48 minus 48 k cap. Okay. So this equation 2. Okay. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் கேட்டது. பட் இதில் பாருங்கள், ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா வெதர் தே ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ஈக்குவல் கிடையாது. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன சொல்லலாம் அப்படின்னா, from 1 and 2 a vector cross b vector cross c vector is not equal to a vector cross b vector cross c vector. Okay, this is the statement. Next example 6.23 the question, a vector b vector c vector d vector 4 vectors values are given. நாம என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, இது வந்து வெக்டர் 4 ப்ராடக்ட், ஏன்னா 4 வெக்டர்ஸ் இருக்குது a b c d, வெக்டர் 4 ப்ராடக்ட்டு. வெக்டர் 4 ப்ராடக்ட்டுக்கு 2 டெஃபினேஷன்ஸ் இருக்குது, 2 டெஃபினேஷன் இருக்குங்களா. அந்த 2 டெஃபினேஷனையுமே என்ன செய்கிறோம், வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணிடலாம், வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரூஃப் ஃபார் தி ஃபஸ்ட் ஒன். ஸோ இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும் எல்ஹெச்எஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப். செகண்ட் ரோவில் ஏவோட என்ட்ரிஸ், தட் இஸ் ஐயோட என்ட்ரிஸ் 1 -1 0. Next b, that is 1 -1 -4. Okay, so this is equal to I cap into, this is minus plus 4 minus 0. Next minus j cap into -4, so 0. Next plus k cap into, next this is -1
minus plus 1 okay. So அப்போ 4 I cap கிடைக்குது, இங்கே minus plus 4 j cap okay. இது 0 ஆகிடும். Next C vector cross D vector find பண்ணிடலாம், which is equal to determinant of first row I cap, j cap, k cap. Second row 0 entries, that is 3 I illa, so 0. So next 3 minus 1 D vector values, that is 2 5 1 okay. So I cap into, so 3, this is minus plus 5. Next minus j cap into, this is 0 minus into minus plus 2. So next plus k cap into, this is 0, 2 3 6 but minus 6. So it is equal to 8 I cap, this is minus 2 j cap, here minus 6 k cap okay. Next இது ரெண்டுத்துக்கு நாம என்ன செஞ்சிரலாம் அப்படினா cross product கண்டுபிடிச்சிடலாம், that is A vector cross B vector okay cross C vector cross D vector, which is equal to again determinant of I cap, j cap, k cap. Second rule A cross B entries கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. 4 k இல்ல அதனால 0. Next C cross D entries 8 minus 2 minus 6 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ I cap into this is plus into minus minus 24 cross பண்ணா 0. Next minus j cap into, this is again 24 minus 24, இது multiply பண்ணா 0 ஆயிடும் ஓகேங்களா. So again 0 plus k cap into, this is minus 8 into 4, so 32 minus 32. So minus 24 I cap minus and minus plus 24 into j cap, இங்கே ஆட் பண்ணிங்கன்னா minus 40 k cap ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 எடுப்போம், இதுதான் LHS. இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா this is LHS ஓகேங்களா. ஸோ LHSோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், that is ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு we have to find the RH, right hand side ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குன்னா ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் ABD ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போது ஃபார் RHS ரைட் ஹேண்ட் சைடுக்காக நான் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஒன் தான் ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ அதில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் இஸ் கிவன் இல்லைங்களா, which is equal to பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன தெரியும், டிட்டர்மினன்ட் போட்டு ABD யோட என்ட்ரிஸ் எல்லாம் போட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 minus 1 0, B யோட என்ட்ரிஸ் வந்து 1 minus 1 minus 4, entries of D are 2 5 1, so which is equal to 1 into, this is minus into minus, minus 1, this is minus plus 5 also 20. So next minus 1 but minus plus 1 ஆயிடும் into இங்கே 1, so minus and minus plus 8 plus 0, k வந்து 0, sorry last one வந்து 0 okay. ஸோ அப்போ மைனஸ் பண்ணிட்டோம் 19, ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 28. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் ஃபைன் பண்ணிட்டோம் பாக்ஸ் ப்ராடக்ட் ABD. அதேமாதிரி நெக்ஸ்ட் எதை ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC ஓகேங்களா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC. ஸோ நெக்ஸ்ட்டு ஐம் கோயிங் டு ஃபைண்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் அண்ட் C வெக்டார் ஓகே, which is equal to determinant of again first row entries with A component. So 1 minus 1 0, second row B 1 minus 1 minus 4, next C the entries of C ல பார்த்தீங்கன்னா I கிடையாது, ஸோ அதனால் 0, J coefficient 3, K coefficient minus 1, which is equal to 1 into, so minus and minus plus 1, this is minus plus 4 3s are 12, next minus and minus plus 1 into row entries 1 into minus 1, this is 0 ஆயிடும் ஓகே. ப்ளஸ் K அடுத்த லாஸ்ட் எலிமெண்ட் 0,
ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் 0 ஆகிடும். திஸ் இஸ் 1 into 13 13. ஸோ இங்கே -1 கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகே சரி, இந்த வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம ஆர்ஹெச்எஸில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு டி வெக்டார் இஸ் கிவன். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டோம். அந்த வேல்யூஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடி வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதோட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 28 இன்ட்டு ஏ சியோட என்ட்ரிஸை போட்டோம். சி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3j கேப் மைனஸ் கே கேப். ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த என்ட்ரிஸ் போடுங்க. ஏபிசியோட வேல்யூஸ் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் நம்ம 2 இன்ட்டு டியோட வேல்யூஸ் டி வந்து 2i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் கே கேப். ஓகே சரி, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ 3 8s are 24. ஸோ 4 3 2s are 6 ப்ளஸ் 2 8 84 j கேப். This is minus 28 k cap minus this is 24 i cap minus 12 into 5, so 60 j cap minus 12 k cap. ஓகே இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அங்கே 24 இருக்கா, 84 இருக்குது. சாரி ஐ கேப் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே ஐ கேப் இல்லை, இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. தட் இஸ் -24 i cap. இது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை செப்பரேட் பண்ணணும்னா அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜே கேப். ஜே கேப் பார்த்தீங்கன்னா 84 ஜே கேப், இங்கே 60 ஜே கேப். ஓகேங்களா, ஸோ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் ப்ளஸ் 24 ஜே கேப். நெக்ஸ்ட்டு கே வேல்யூஸ் பார்க்கணும். கே கேப் திஸ் இஸ் 28, ஸோ 12. ஸோ லெஸ் இது ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ இப்போ ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ -40 k cap. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 1 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 both are equal இல்லைங்களா. ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன சொல்லலாம் அப்படின்னா LHS ஈக்குவல் டு RHSன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சரி. அப்போது என்ன சொல்லலாம்னா therefore A vector cross B vector cross C vector cross D vector equal to box product of A vector B vector D vector into C vector minus box product of A vector B vector C vector into D vector. So hence proved. So this is very important problem. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இதே மாதிரி செகண்ட் ரிசல்ட்டும் நீங்களே என்ன செய்கிறீங்க, ப்ரூவ் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேங்களா, செகண்ட் ரிசல்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ரூவ் பண்ணி பார்க்குறீங்க. இதே மாதிரி LHS equal to RHS. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். We can expert in the examination. Okay. Thank you students.